Good morning, champion. This is Professor R. Student from Government College of Technology. I am my technique champion. Season is along with me. இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க? The figure shows the state of stress at a certain point in a stressed body. The magnitude of normal stress in the x and y direction are 100 megapascal and 20 megapascal relatively. The radius of most stress circle represented in the state of stress is. So radius of most circle னா நமக்கு தெரியும். Radius of most circle வந்து எதை குறிக்குது அப்படினு பாத்தீங்கன்னா radius of most circle gives the maximum shear stress தான் radius of most circle னு சொல்லுவாங்க. So maximum shear stress தான் radius of most circle. So maximum shear stress க்கு என்ன ஃபார்முலா வரும்? Maximum shear stress என்ன ஃபார்முலானா sigma 1 minus sigma 2 divided by 2. ஆனா இங்க sigma 1 sigma 2 கொடுக்கல. sigma x sigma y தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து sigma x sigma y கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து shear stress ஆக்ட் ஆகல. இந்த இடத்துல இந்த பிளேன்ல shearல இந்த பிளேன்ல shearல இந்த பிளேன்ல shearல. அப்ப shear இல்லாத பிளேனை வந்து நம்ம வந்து பிரின்சிபல் பிளேன் சொல்லுவோம். அப்ப ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவோம். இப்ப sigma x வந்து sigma 1 sigma x sigma வந்து ஏனா இங்க வந்து நார்மல் அந்த பிளேன்ல நோ shear stress. அந்த பிளேன்ல நோ shear stress. அப்ப நோ shear stress அப்படினா ஜீரோ shear stress அப்படினா அது வந்து நம்ம எப்படி செல்லமா சொல்றோம்னா பிரின்சிபல் பிளேன் சொல்றோம். பிரின்சிபல் பிளேன் சொல்றோம். சோ பிரின்சிபல் பிளேன் ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்க்கு பேரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்ப sigma 1 வந்து sigma x ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? இதுல sigma 1 equal x direction என்ன இருக்குது 100 megapascal y x y ல பாத்தீங்கன்னா 20 megapascal சப்ஸ்டிட் பண்ணா ஆனா அந்த 20 மெகாபாஸ்கல்ன்றது இங்க எப்படி கொடுத்திருக்கான்? கம்ப்ரசிவ் கம்ப்ரசிவா கொடுத்திருக்கான். ஆனா அங்க கம்ப்ரசிவ்ன்றது சொல்லல. கேள்வியில கம்ப்ரசிவ் சொல்லல. ஆனா ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல டென்சைல் கம்ப்ரசிவ் டைரக்ஷனை காட்டியிருக்கான். டைரக்ஷனை உத்து பார்த்து இது விக்கெட் டேக்கிங் क्वेश्चन. நம்ம இத மட்டும் பார்த்தா 100 போட்டு 100 - 20 டிவைட் பை 2 போட்டு 40 அப்படி சொல்லிட்டு வெற்றி குறி போடுவோம். ஆனா வெற்றி குறி கிடையாது, தோல்வி குறி. ஆனா இப்போ இங்க போடும்போது என்னன்னா இங்க மைனஸ் போடணும். and ஏனா compressive. So substitute பண்றேன் இப்போ வந்து. சப்ஸ்டிட் பண்ணா 100 minus 3 plus 20 divided by 2 120 60 megapascal. 60 megapascal தான் ரைட் ஆன்சர். இந்த ஃபிகர்ல வந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல 50 megapascal. இதுல என்னன்னா கேள்வியிலே வந்து x 100 tensile 20 compressive சொல்லி இருக்கலாம். ஆனா சொல்லாம கேள்வியில மறைச்சு வச்சிட்டு டயகிராம்ல நமக்கு சொல்லி இருக்காங்க. அது ஒரு சாராம்சம் இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும். ரெண்டாவது ரேடியஸ் ஆஃப் மோஸ்ட் சர்க்கிள். அப்ப மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் னு கேட்டிருக்கலாம். அப்ப நேரா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி sigma 1 - sigma 2 by 2 sigma 1 - sigma 2 by 2 அப்படி மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ஆனா ரேடியஸ் ஆஃப் மோஸ்ட் சர்க்கிள்னா ரேடியஸ் ஆஃப் மோஸ்ட் சர்க்கிள் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் இங்க ரெண்டு சூட்சுமமா வச்சிருக்காங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ரெண்டு விஷயம் ரேடியஸ் ஆஃப் மோஸ்ட் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ன்ற ஒரு சூட்சுமம். அடுத்து நமக்கு இங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கேள்வியில சொல்லல, ஆனா டயகிராம்ல காட்டியிருக்காங்க. என்ன சார் ரெண்டு எடுத்து சொல்லிருக்கணும்ல அப்படி சொல்றது நியாயம் தான். ஆனா இங்க கேள்வி மட்டும் காட்டிட்டு நம்ம போட சொல்றாங்க. போடும்போது அவசர அவசரமா போடக்கூடாது. போட்டோம்னா நம்ம 40 ஆன்சர் சொல்றோம். ஆனா இங்க 60 தான் ஆன்சர். சோ இன்னைக்கு இதை கற்றுக் கொடுத்த ஸ்டேஜ் தேங்க்யூ.